ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அதோட பேரு ராம்பூர். இந்த கிராமம் ரொம்பவே ஏழ்மையான கிராமம். கிராமத்துல ஒரு நல்ல விவசாயமும் இல்ல, ஒரு நல்ல வியாபாரமும் இல்ல. அவங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமத்துக்கு போவாங்க. அங்க போய் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. ஐயோ கடவுளே, தினமும் இந்த சோர்வான வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டேன். தினமும் எத்தனையோ மைல் தூரத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்புறம் நம்ம இன்னொருத்தருடைய வயல்ல வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற கூலி மாசம் ஃபுல்லா அதை வச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தான் நமக்கு கூலி கிடைக்கிது. ரொம்ப சரியா சொன்ன கிஷன். நானும் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும். ஹே கிஷன், அங்க பாரு ஆட்டோ நிக்குது. வா, இன்னைக்கு ஆட்டோவில் வீட்டுக்கு போவோம். என்னப்பா பேசுகிற நீ? ஆட்டோலியா? தெரியும்ல நாட்டோட நிலைமை எப்படின்னு. தெரியும்ப்பா. நாடு முழுக்க எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. நாம் ஒரு நாள் ஆட்டோவில் போகக்கூடாதா என்ன? எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆட்டோவில் எல்லாம் போய். நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆட்டோவில் போகிறதுக்கான தகுதி நமக்கு இல்லையேப்பா. என்ன இல்லாததுனால நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் இந்த ஆட்டோக்காரனுங்களும் ஏதோ கொஞ்சமாக சம்பாரிச்சு அவங்க வண்டியை ஓட்டுறாங்க. நம்மக்கிட்ட 500 ரூபான்னு வாங்கி. அட போட்டும்பா, அவங்களுக்கும் வருமானம்னு ஒன்று வரணும்ல. நீயும் சரியாக தான் சொல்கிற. கிஷன் சொன்னது போல கிராமத்துல எண்ணெய்க்கான பற்றாக்குறை இருந்தது. மற்றவங்களோட வயல் நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்தது. அதனால எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம நொந்து போயிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா ராம்பூரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இத்தனை கஷ்டங்களுக்கு அப்புறம் கூட ராம்பூர் கிராமத்தோட ஜனங்க தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆடு, நீங்க வந்துட்டீங்களா? சரி வாங்க, வந்து முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் ஓய்வு எடுங்க. நான் உங்க காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். மசாஜா? அதுவும் என்ன இல்லாமலா? என் கையில அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் ஹரிதாஸ் கிராமத்தோட நலனுக்காக ஒரு முடிவு எடுத்தாரு. பஞ்சாயத்து கூட்டத்துக்கு எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்ல போனா உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நான் கிராமத்தோட நலனுக்காக ஒரு யாகம் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், கடந்த சில வருஷங்களா நம்ம ராம்பூர் கிராமத்துல விவசாயமும் பண்ண முடியல, எந்த ஒரு வியாபாரத்தையும் நல்ல முறையில் நடத்த முடியல. பல முறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட நமக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால எனக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் தெரியுது. அது கடவுளை நோக்கி போறது. நாம நாளைக்கு இந்த கிராமத்தோட கோயில்ல ஒரு யாகம் பண்ணுவோம். ஹரிதாஸ் சொன்னதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் முடிவு பண்ண மாதிரி எல்லாரும் மறுநாள் கோவில்ல ஒண்ணு கூடினாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு தெய்வீக யாகத்தை பண்ணாங்க. யாகத்துல எல்லாரும் பக்தியோட நின்றுட்டு இருந்தாங்க. சிலர் அவங்க குடும்பத்துக்காக, சில பேர் அந்த கிராமத்துக்காக, சில பேர் தன்னுடைய நாட்டுக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாம பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு வானத்துல கருமேகம் சூழ ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நினைச்சாங்க, அட கடவுளே, நீங்க எங்கும் நிறைஞ்சவர், நீங்க நாங்க சொன்னதை கேட்டுட்டீங்க. இனிமே பாருங்க, ராம்பூர்ல கூட மழை பெய்யும், எல்லா வயலும் செழிக்க ஆரம்பிக்கும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் கருமேகத்தை பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. அட என்ன இது? இது தண்ணி இல்ல, என்ன? ஐயோ கடவுளே, இது என்னங்க அனர்த்தமா இருக்கு? ஒருவேளை இது கடவுளோட கோபமா? கிராமத்து ஜனங்க எல்லாரும் கிராமத்துல பெய்யற ஒரு விசித்திரமான மழையை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் பயந்துட்டாங்க. அப்பதான் இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் அதிர்ச்சியாவும் பயந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கண்ணா மோகன், நீ என்னப்பா சொல்ல வர? ஆமா தலைவரையா, நான் சொல்றது உண்மைதான். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. மோகன் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. யாருக்கும் எதுவும் புரியல. அப்பதான் மோகன் சொன்னாரு, இங்க பாருங்க, மழைன்றது எப்பவும் தண்ணியாதான் வரும்ன்றது தெரியும். ஆனா நம்மளோட ராம்பூர்ல ஒரு மாய மழை பெஞ்சிட்டு இருக்கு. பயப்படுறதுக்கு பதிலா நாம இதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கிறதா? அது எப்படி? இந்த எண்ணெயை வியாபாரம் பண்ணி. வியாபாரம் பண்றதா? ஆமா, இந்த எண்ணெயை வித்து நம்ம ராம்பூருக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். இது மூலமா நம்ம கிராமத்தோட எல்லா பிரச்சனைகளும் விலகிடும்.
மோகன் சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. அப்புறம் கூடவே சந்தோஷமும் பட்டாங்க. எல்லாரும் மோகன் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. அடேங்கப்பா மோகன், நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இனிமே ராம்பூர் பழையபடி இருக்காது. இனிமே எல்லாரும் கொஞ்சம் தனித்துவமா இருப்போம். இனிமே எல்லாமே மாறிடும். இப்ப ராம்பூர் கிராமத்துக்குன்னு ஒரு சொந்தமான வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். என்ன வியாபாரம்? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நாம சரியான விதத்துல சேகரிக்கணும். அப்புறம் இதை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். இதுல என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீ ரொம்ப சரியா சொன்ன சுனிதா. அற்புதம் பசங்களா, நீங்க 2 பேரும் ராம்பூருடைய தலையெழுத்த மாத்துறதுக்கான விஷயத்த சொன்னீங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், இந்த விஷயத்துல ராம்பூர் கிராமம் முழுக்க உங்களுக்கு துணையா இருக்கும். கடைசியில யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது நடந்தது. ராம்பூருக்குங்கிற நல்ல நாட்கள் திரும்ப வந்துடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து மோகனும் சுனிதாவும் போட்ட திட்டத்தின்படி எல்லா எண்ணெயையும் கிராமத்து கிணத்துல சேகரிச்சாங்க. கூடவே தரையில கொட்டுற எல்லா எண்ணெயையும் பைப் மூலமா குளத்துல சேகரிச்சாங்க. அற்புதம். கடைசியில நாம நினைச்ச மாதிரியே நடந்தது. சுனிதா, உன்னுடைய திட்டம் ரொம்ப அற்புதம். போ, நம்ம கிட்ட அடுத்த வருஷத்துக்கான எண்ணெய கூட சேகரிச்சு வச்சாச்சு. இப்ப பாரு நம்மளுடைய வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு. எண்ணெய கிணறு அப்புறம் குளத்துல சேகரிச்சதுக்கு அப்புறம் மோகன் தன்னுடைய நண்பன் ரோஹனோட சேர்ந்து அந்த எண்ணெய ஃபேக்டரியில சுத்தம் பண்ற வேலைய ஆரம்பிச்சாங்க. கூடவே சுனிதாவும் அத பேக்கேஜிங் பண்றதுல கவனத்தை செலுத்தினா. அப்புறம் இப்ப பாருங்க, ராம்பூர்ல எண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ராம்பூரை பத்தி பேச்சு நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு. பார்வையாளர்களே, நீங்க பாக்குற மாதிரி பின்னாடி இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி தெரியுதே, இது அதே ஃபேக்டரி தான். இங்க இருந்து தான் எண்ணெய நாடு முழுக்க அனுப்புறாங்க. அப்புறம் இது அதே ராம்பூர் தான். ஒரு சமயத்துல ஏழ்மையால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இங்கதான் ஒரு சமயம் என்ன மழையே பெஞ்சது. அப்புறம் இன்னைக்கு அந்த மாய மழையோட விளைவுதான் ராம்பூர் மட்டும் இல்ல, நாட்டோட மொத்த தலையெழுத்தும் நிரந்தரமா மாறிடுச்சு. கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிகளப்பா. நீ எங்களுடைய பிரார்த்தனையை கேட்கறது மட்டும் இல்ல, அதை நீ முழுமையடைய செஞ்சுட்ட. அப்புறம் எங்களுடைய ராம்பூர் இத்தனை வருஷமா எங்க இருக்குதுன்னே தெரியாம இருந்தது. அதோடைய பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிருக்கு. நிஜமாவே அற்புதத்தை பண்ணிட்ட தெய்வமே, அற்புதத்தை பண்ணிட்ட. அடேங்கப்பா, கடைசியில ராம்பூர்ல இருந்த ஒவ்வொருத்தரோட வலிகளும் கஷ்டமும் போயிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட முன்னேற்றத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இப்ப ராம்பூர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. இளைஞர்களோட கைகள்ல வேலைகள் இருந்தது. ராம்பூரோட சேர்ந்து மொத்த நாடும் செழிப்பாக ஆரம்பிச்சது. பாடம், உண்மையான உழைப்பு, தைரியம், சரியான யோசனை மூலமா எல்லா கஷ்டங்களையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அப்படி மக்கள் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, அப்புறம் நேர்மையான முறையில செஞ்சாங்கன்னா வெற்றியும் செழிப்பும் நிச்சயம் கிடைக்கும்.